முதல்ல இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோமா. பாக்ஸை பிரித்து நெய் மைசூர் பாக்கை நீட்டினான் செந்தில். என்ன விசேஷம்? ஒன்றை எடுத்து வாயில் போட்டபடியே பைரவி கேட்க, நிஷாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூ இப்போ தான் ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்த வாரம் ஜாயின் பண்ணணும். இதோ ஆர்டர் கவர். அவன் அந்த கவரை தர முழுவதும் பிரித்து படித்தாள் பைரவி. எழுந்து வந்து நிஷாவுக்கு கையை குலுக்கினாள். கங்க்ராட்ஸ் நிஷா, உன்னோட பழைய கம்பெனிக்கு போட்டி கம்பெனி, பட் குட் ஃபியூச்சர். இவங்களுக்கு எங்கள் பிரான்ச்சில் தான் அக்கௌண்ட்டு. இதோட வைஸ் பிரசிடெண்ட்டை எனக்கு நல்லா தெரியும். வேலை நிறைய இருக்கும், ஆனால் நல்ல எதிர்காலம் உண்டு. செந்தில் ஆடிப்போனான். என்ன இது வாழ்த்து? அம்மா இதை பற்றி நெகட்டிவாக எதுவுமே பேசவில்லை. எப்படி? நாம் சொல்லிட்டா இதெல்லாம் எடுபடுமா? வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்க வச்சிடலாமா? நிஷா அவனை பார்த்தாள். அம்மா, நிஷா இந்த நல்ல வேலையில் சேரணும்னா நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஏண்டா, அவள் படிப்புக்கும் திறமைக்கும் கிடைச்சதே. இல்லைம்மா, குழந்தை வீட்டில் இருக்குல்ல, அதை யார் பார்த்துக்கிறது? முதல்ல நாளைக்கே அவள் சம்மதம் சொல்ல போகணும். நீ தான் லீவு போடணுமா? பைரவி எழுந்தாள். இல்லைப்பா, சூழ்நிலை சரியில்லை செந்தில், நான் லீவு போட முடியாது. என்னம்மா நீங்கள் ஒரு சீனியர் மேனேஜர், ஒரு நாள் கூடவா லீவு கிடைக்காது? உனக்கு நிறைய லீவு இருக்கே. இந்த ஒரு நாளைக்கு நீ தயங்கினா எப்படி இந்த வேலையில் அவள் ஜாயின் பண்ணுவா? உன்னை நம்பி தான் அவள் இந்த வேலைக்கே போகிறா. இருப்பா, நீ புலம்பாத. நேற்றுக்கே நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியலை. காரணம், குழந்தைக்கு உடம்பு முடியலை. இன்னைக்கு உடனே ஸ்வீட் தந்து நீ நல்ல செய்தி வேற சொல்லிட்ட. இன்னைக்கு வியாழக்கிழமை, வர திங்கக்கிழமை நான் கிளம்பணும். எங்கம்மா போகிறீங்க? மும்பைக்கு எனக்கு மாற்றல் வந்திருக்கு. ப்ரொமோஷனுடன் டிரான்ஸ்ஃபர். எதுவும் பேசவில்லை. அது தொடர்பான வேலைகளில் மூச்சு முட்டுது எனக்கு. மதியம் சாப்பிடக்கூட நேரம் இல்லை. டிக்கெட்டு ரெடி, எல்லாமே தயார். திங்கள் காலையில் 5 மணிக்கு விமானம். ஏர்போர்ட்லேருந்து நேராக பிரான்ச்சுக்கு போய் வேலையில் சேரணும். அப்புறம்தான் மற்றதெல்லாம். நடுவில் 3 நாள் தான் இருக்குது. நான் என்ன செய்வேன்னு எனக்கே புரியலடா செந்தில். இருவரும் அதிர்ந்து போனார்கள். என் எல்லா பொருட்களையும் இப்போவே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்புறமா ட்ரெயினில் புக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். என்னம்மா இது? எதுக்குமா இந்த மாற்றல்? அதை ஏன் செந்தில் நீ கேட்குற? இந்த மாற்றல்னால முடியாதுன்னு சொல்லியும் நான் வாதாடிட்டேன். ஆனால் எதுவுமே எடுபடலை. மேலெடுத்து ப்ரெஷர், போயே தீரணும்னு ஆர்டர். செந்தில், இதை தவிர்க்கணும்னா என்னால் முடியலடா. அம்மா, நான் ஒன்று சொல்லட்டா? என்னப்பா? இல்லை, நீங்கள் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருங்க. பெனிஃபிட் எப்படியும் நல்லதாக வந்துடும். நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி யாருக்காக நீ ஓடணும்? இனி நிஷா ஓடட்டும், நீ வீட்டில் இரு. குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட வேண்டாமே. ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டா தரமாட்டேன்னு சொல்ல முடியறது இல்லையா? அதை செய்மா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் முடிவு. அத்தை, ஆமாங்க அத்தை, அவர் சொல்கிற மாதிரியே செஞ்சுருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கு லீவு போடுங்க. மறுச்ச நாள் முடிவை சொல்லிக்கலாம். இல்லைப்பா, நான் வாதாடி முடிச்சிட்டேன், ஒப்புக்கலை. பிஆர்எஸ் வாங்குறதா சொன்னியா? இல்லைடா, அதுலெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை. இந்த பதவி உயர்வால் சம்பளம் கிட்டத்தட்ட 30,000 கூடும். பென்ஷன் மொத்த பணத்தில் பெனிஃபிட் அதிகமாகும். 30 வருஷம் பாடுபட்டாச்சு. எத்தனையோ கஷ்டத்தை கடந்தாச்சு. கடைசி 6 வருஷத்தையும் முடிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக வந்துடுறேன். இல்லைங்க அத்தை, அப்படி என்ன அவசியம் உங்களுக்கு? இல்லை நிஷா, அவசியம் எப்போவுமே குடும்பத்துக்கு உண்டு. இத்தனை நாள் சோறு போட்ட வேலையை நான் கடவுள் மாதிரி பார்க்குறேன். அதை என்னால் விட முடியாது. அம்மா, உனக்கும் வயசாகுது, ஆனால் உடம்புல தெம்பு இருக்குல்ல. எதுக்காகவும் நான் வேலையை விடுறதா இல்லை செந்தில், சொல்லாத. ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிற? இல்லைப்பா, நீங்கள் 3 பேரும் பிறந்தப்போ என் மாமியார் இருந்தாங்க. ஓரளவுக்கு சமாளித்தேன். அதுக்காக அவங்கள நான் கட்டி போடலை. உங்கள் அத்தை வீட்டுக்கு அவங்க புறப்பட்டா நான் தடுக்க மாட்டேன். வேலைக்கு ஒரு மாமியை வச்சுக்கிட்டேன். அவள் உங்களே பார்த்துப்பா. அவளும் நிரந்தரம் இல்லையே, போயிடுவா. கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன என்ன விதி விட்டு வைக்கல. தப்பிக்க முடிந்ததா? நம்ம சுமக்க வேண்டிய பாரத்தை நம்ம சுமந்து தாண்டா ஆகணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஏங்க, எனக்கு வந்திருக்கிற வேலை பிரமாதமான வேலை. நான் போயே தீரணும்னு பிடிவாதம் பிடித்தாள் நிஷா. எப்படி நிஷா? அம்மா ஒத்துழைப்பு ஒரு நாள் கூட நமக்கு கிடைக்காது இல்லையா? செந்தில், என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. என்னம்மா உனக்கு சூழ்நிலை? நீ மனசு வச்சா முடியும். இத்தனை நாள் நீ வேலைக்கு போயாச்சு, கடைசி கட்டத்தில் இருக்க. இப்போ நீ தாராளமாக ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம். நான் அவளை போக வேண்டாம்னு சொல்லலடா. நிஷா வேலைக்கு போகட்டும். ஏமா, நீயும் விட மாட்ட? அவளும் எப்படி போவா? குழந்தைய யாரு தான் பார்த்துக்கிறது? அதான் எங்கள் அம்மா ஏமாளி இருக்காங்களே, அவங்க தலையில் கட்டிடலாம்னு அத்தை நம்புகிறாங்க போல என்று கூறினாள் நிஷா.
நிஷா, ஒரு நிமிஷம் இரு, தப்பா பேசாத. நான் உன்னைய போக வேண்டாம்னு தடுக்கல. உங்க அம்மா கிட்ட குழந்தைய விடுன்னு நான் சொன்னனா? சொல்லாத சங்கதியெல்லாம் பேசி என் மேல வீண் பழிய போடாத. பைரவி எழுந்து விட்டாள். இத பாரு நிஷா, மனசு உண்டுனா மார்க்கமும் உண்டு. செந்தில் அருகில் வந்தான். என்னம்மா பேசுற நீ? எனக்காக இத கூட செய்ய மாட்டியா? நான் உன் பிள்ளை. நான் கஷ்டப்பட்டா தேவலைன்னு உதறிட்டு நீ போய் விமானம் ஏறிடுவியா? பைரவி எழுந்து சாவியை பார்த்தாள். எனக்கு எங்க அப்பா இருந்தும் உபயோகமில்லை. அண்ணன் வீட்டில் சோறு தின்னாலும் தப்பான ஆளுக்கு கட்டி வச்சு என்னை படுகொலியில் தள்ளுனது என் அண்ணன் தான். உங்க அப்பா மகா பாவி. பெண் ஜென்மம் எடுத்து நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமில்லை. அதுக்காக நான் துவண்டு போகல. வாழ்க்கையை முடிச்சுக்கவும் நினைக்கல. இந்த பதவியும் பணமும் தான் எனக்கு பக்கபலமே. அது என் கடவுள். அதை நான் விட தயாராக இல்லை. புரியுதா? சரி, அப்ப நிஷா எப்படிதான் வேலைக்கு போவா? அது உங்க குழந்தை, நீங்க தான் முடிவு செய்யணும். உன் பேர மேல உனக்கு அக்கறை இல்லையா? முதல் அக்கறை பெத்த உங்களுக்கு தான், அப்புறம்தான் எனக்கெல்லாம். நான் மும்பையில் உட்காந்துட்டு இதை செய் அதை செய்யலாம் ஆர்டர் போட முடியாது. குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. எங்க காலத்தை விட இப்ப வசதிகள் எல்லாம் அதிகம். நீங்க 2 பேரும் புறப்படும் போது குழந்தைய ஒரு நல்ல காப்பகத்துல விட்டுட்டு போனா அவங்க பார்த்துப்பாங்க. அதோட பிளே ஸ்கூல் இருக்கு, கத்து கொடுப்பாங்க. இப்பெல்லாம் 1 வயசுக்கு மேல குழந்தைய யாருமே வீட்டில் வச்சுக்க கூடியதில்ல. அதுங்களும் உலகத்தை பார்க்கணும். இருவரும் எதுவுமே பேசவில்லை. அந்த காலத்துல உங்களையெல்லாம் நான் தெருவிலையா விட்டேன்? வீட்டில் பெரியவங்க இருந்து பார்க்குற மாதிரி இருக்க முடியுமா என்றாள் நிஷா. காலத்துக்கு தக்க நம்மளும் மாறணும் நிஷா. பணமும் வேணும், குழந்தைகளும் வளரணும்னா நீங்க மாறிதான் ஆகணும். இல்ல, இப்பவே க்ரஷ்ல விட்டா குழந்தை குட்டி செவிராயிரும் என நிஷா சொன்னாள். ஒரு காலம் இல்லை. வீட்டில் பெரியவங்க மடியில் வளர்ற பிள்ளைகள் எல்லாமே மேதைகளாவா இருக்காங்க? எல்லாத்துலேயும் எல்லா குறையும் உண்டு. நாம் நல்லதை நினைச்சா நமக்கு நல்லது தான் நடிக்கும். உன் முடிவு இதுதானம்மா என கேட்டான் செந்தில். திரும்ப திரும்ப கேட்காத செந்தில், நான் மும்பைக்கு போகணும், என் வேலை நடக்கணும். குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நீங்க ஏத்துக்க விரும்பல அத்தா, அப்படிதானே? உங்களுக்கு அது பிடிக்காது. நிறுத்திடி நிஷா, யாரை பார்த்து என்ன பேசுற? புருஷன் ஆதரவும் இல்லாம 3 பிள்ளைங்களை ஆளாக்கினது நான் தான். பொறுப்புகளை நான் ஏத்துக்க பிடிக்காமலாம் உன் புருஷன் MBA முடிச்சான். இன்னைக்கு நல்ல உத்தியோகம் வரைக்கும் அவனை கொண்டு வந்தது யாரு? இந்த வீட்டை கட்ட, கார் வாங்க எத்தனை நாள் நான் ஓவர் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ கூட நான் 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறது கிடையாது. என் உடம்புலையும் மனசுலையும் அலுப்பில்லையா என்ன? நீ என்னன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவியா? அவளுக்கு நடந்தது தெரியாது. ஏன் செந்தில், இப்போ வந்தவ அவ. 28 வயசு வரைக்கும் வளர்த்த உனக்கு எல்லாமே மறந்து போச்சாடா? நான் பட்டப்பாடு உனக்கு கூடவா தெரியாது? பொறுப்புகளை ஏத்துக்க நீங்க விரும்பலைன்னு அவ சொல்லும் பொழுது நீ வாயை மூடிட்டு ஊமையா நிக்கிற. விளாசி விட்டாள் பைரவி. செந்தில் வாயடைத்து போய்விட்டான். நான் சொல்லி முடிச்சதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் 3 பேரும் சேர்ந்து இப்படி விஷயம் என சொல்லி முடிவெடுத்தா அதுதான் சரியான குடும்பம். நான் மற்றவங்க மேல குறையை கண்டு உங்க 3 பேரையும் நான் வளர்க்கல. என் முயற்சியில் பாடுபட்டுதான் செஞ்சேன். நமக்கு துப்பில்லைன்னு அடுத்தவங்க முகத்துல காரி துப்பக்கூடாது. யாரும் முதுகை காட்டி உட்கார மாட்டாங்க நாம ஏறி சவாரி செய்ய. செந்திலுக்கு பேச்சே வரவில்லை. நான் ரொம்ப ஆனந்தமா போகல மும்பைக்கு. அங்க போனாலும் என் மனசு இங்கதான் இருக்கும். மனசை வச்சுட்டு என்ன செய்யறது என்றாள் நிஷா. ஏமா நிஷா, நீ புரிஞ்சு பேசு. நீ வாழ்க்கையில கடக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஒரு மாமியாரும் புருஷனும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இந்த நாட்டையே ஆண்டிருப்பேன். இந்த பாருடா செந்தில், உன் மனைவி குழந்தையை நீதான் சுமக்கணும். அவங்கள யார் தலையில கட்டலாம்னு அலையாத. ஒரு நல்ல ஆம்பளைக்கு அது அழகே இல்லை. நின்று ஒரு முறை இருவரையும் பார்த்து விட்டு உள்ளே போய் கதவை சாத்தி விட்டாள். உடம்பு முழுக்க சூடேறி விட்டது. நரம்புகள் எல்லாம் இடம்பெயர்ந்து இரத்த ஓட்டம் தாறுமாறாக இருந்தது. விளக்கின் வெளிச்சம் அவளுக்கு பிரிக்கவில்லை. விளக்கை அணைத்துவிட்டு அரை முழுக்க இருட்டாக இருந்ததன் மின்விசிறி போடவில்லை. வியர்த்தது. எழுந்திருக்க முடியவில்லை. மனசு குதித்தது. என்ன பைரவி நீ பார்க்காத பிரச்சனைகளா? அனுபவிக்காத சங்கடங்களா? இல்லை இல்லை, தாங்காத வழியா? சோர்ந்து போகும் பெண்ணா நீ? இதுக்கே இப்படி நீ துவண்டு போகலாமா? எழுந்திரு பைரவி, எழுந்திரு. இன்னும் உன் வாழ்க்கையில் 6 வருடங்கள் ஓட வேண்டி இருக்கிறது. ஓட ரெடியாக பைரவி என அவள் மனசாட்சி பேசிக்கொண்டே இருந்தது. நண்பர்களே, தனி பெற்றோராய் குழந்தைகளை வளர்ப்பவர்களுக்குத்தான் அவர்களின் வழியை தெரியும். புதிய உறவாக நாம் வீட்டுக்குள் செல்லும் பொழுது அவர்களின் பழைய நினைவுகளை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. அவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை பட்டிருப்பார்கள். நமக்காக அவர்களை மாறச் சொல்வது மிக மிக தவறு. முடிந்தவரை நாம் வாழ்க்கையில் நாம் தான் போராட வேண்டும்.
நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. இதன் முதல் பாகம் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி கேளுங்க. நன்றி.